இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடாய் சிக்கன். வீடியோ கடைசியில் உங்களுக்கான குக்கிங் டிப் இருக்குது. தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, 1 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு. ட்ரை ரோஸ்ட் பண்ண 3 காஷ்மீரி மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சிக்கன் எடுத்து அது கூட லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். சைடில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இது கூட பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதையும் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரை பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மிளகாத்தூளை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதால அது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது கூட ட்ரை பவுடரையும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கனால காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துனீங்கன்னா அளவு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கிரேவி பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணி இதை சர்வ் பண்ணிடலாம். இது கடாய் சிக்கனுங்கிறனால நம்ம கடாயிலே சர்வ் பண்ணுவோம். கடாய் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான குக்கிங் டிப்: டீ வைக்கும்போது ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா டீ டேஸ்ட் நல்லாயிருக்கும். டைமுக்கு டீ கிடைச்சாவே நல்லாயிருக்கும்.